வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அகத்தியா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜீவா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய செட்டு போட்டு ஒரு ஷாங் ஷூட்லாம் போடலான்னு சொல்லும்போது ப்ரொடியூசர் வந்துட்டு வேண்டாப்பா படம் இதோட ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இதுல வந்துட்டு இவரோட காசுமே வந்துட்டு செலவு பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்குமோ அந்த செட்டை வந்துட்டு ஸ்கேரி ஹவுஸா நம்ம மாத்திரும் அப்படின்ட்டு ஹீரோயின் ராசிக்கான ஐடியா கொடுக்க, இதுக்கப்புறம் ஸ்கேரி ஹவுஸா இவங்க டெவலப் பண்ணும்போது உண்மையாலுமே அங்கே பேய் இருக்கிற விஷயம் தெரிய வருது. யார் அந்த பேய், என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. இந்த படத்துல வந்துட்டு அந்த ஸ்கேரி ஹவுஸ் விஷயம் அப்படிங்கிற நல்லா இருந்தாலுமே ஆல்ரெடி சில படத்துல பார்த்த ஒரு ரெஃபரன்ஸ் இருந்தது. எனக்கு பெருசா அந்த ஐடியா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. பீரியாடிக் இதுல வந்துட்டு அர்ஜுன் போர்ஷன் வந்துட்டு ஓரளவுக்கு இருந்தாலுமே பெருசா அந்த போர்ஷன் வந்துட்டு நிறைய பீரியாடிக் படம் பார்த்து ஒரு ஃபீல் ஏதாவது கொடுத்துருந்தாங்க. இந்த சித்த வைத்தியம், இவங்க பேசுற வசனங்கள், இது எல்லாமே வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு ஜீவா பேசுற ஒரு டைலாக்கே வந்துட்டு ஏழாம் அறிவுல கடைசியில் சூர்யா பேசுற டைலாக் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற எண்ணமோ தொடர்ந்தா செஞ்சது. எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தாலுமே சுவாரஸ்யமா இருக்கா, ரசிக்கப்படியா இருக்கான்னு கேட்டா அதுதான் இந்த படத்தை வந்துட்டு மிஸ் ஆகி போச்சு. மித்தபடி சிஜி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ராசிகண்ணா ஜீவாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அர்ஜுனோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்தது. அந்த வில்லனா வரவங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெட்டரா பண்ணியிருக்கலாம். இந்த ஆங்கிலேயர் வில்லனா காட்டும் போது எந்த இடத்துலையுமே வந்துட்டு பெருசா ரசிக்கப்படியாகவும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் கிடையாது. ரொம்ப வந்துட்டு இதுதான் நடக்க போகுது, ப்ரெடிட்டபிளான ஃப்ளோ இந்த படத்தை வந்துட்டு கெடுத்துருச்சுன்னு சொல்லி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அகத்தியா ரொம்ப சுமாரான படமா இருந்தது. நீங்க இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டிட்டு இருக்க. நன்றி, வணக்கம்.